Hi students, your physics master Ravi Kumar here. Last class நம்ம properties of electromagnetic waves பார்த்தோம். அதில் 8 points பார்த்தோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸில் ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன ஃபிஃப்த் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இந்த சம் வருது. எக்ஸாம்பிள் சம் 5.2 relative magnetic permeability mu r of the medium is 2.5. மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டியோட வேல்யூ கொடுத்துருக்கான் மியூ ஆர் 2.5 அண்ட் ரிலேட்டிவ் எலக்ட்ரிக் ப்ரிமிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் 2.25 எப்சிலான் ஆர். எலக்ட்ரிக் ப்ரிமிட்டிவிட்டினா எப்சிலான் ஆர். இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னா கம்ப்யூட் தி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியத்தை கேட்குறான். இது ரெண்டையும் அப்ளை பண்ணி ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மீடியம் அப்படின்னு கேட்குறான். சொல்யூஷன் dielectric constant or relative permittivity of the medium epsilon r value 2.25 given. magnetic permeability அதோட வேல்யூ கொடுத்துருக்கான் mu r equal to 2.5. இப்போ நம்மளுக்கு நேற்று பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் ஃபிஃப்த் பாயிண்ட்டு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் தி மீடியம் அப்படின்னு சொன்னால் n equal to root over epsilon or mu r. இங்கே எப்சிலான் ஆரோட வேல்யூ 2.25, மியூ ஆரோட வேல்யூ 2.5. இது ரெண்டையும் உள்ளே மல்டிப்ளை பண்ணால் ரூட் ஓவர் 5.625. இப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னா 2.37. ஸோ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா நோ யூனிட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ்ன்னு அப்படின்னு சொன்னால் நோ யூனிட் போட தேவையில்லை. இதுதான் இந்த சம்மோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோட மீடியம். நெக்ஸ்ட்டு சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ஹெர்ட்ஸ் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம ஹெர்ட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் 1888. அந்த ஆசிலேட்டிங் சார்ஜ் மூலிமா நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம ஹெர்ட்ஸ் சொன்னார். அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி ப்ரொடக்ஷன் ஆகுது, ப்ராபகேஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் அது எப்படி ஒரு டைரெக்ஷன்லேருந்து இன்னொரு டைரெக்ஷன் போகுது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற சோர்ஸு 2 பிளேட்டு 2 ஸ்பியர் மெட்டல் ஸ்பியர் நடுவில் எலக்ட்ரோட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் டிஸ்சார்ஜிங் ஆஃப் ஸ்பார்க்னா டிஸ்சார்ஜிங் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இங்கே வந்து டிஸ்சார்ஜிங் ஆஃப் ஸ்பார்க்கு ஆர் ஆசிலேட்டிங் மாலிகுலர் டைபோல்னா 2 போல், நார்த் போல் சவுத் போல், ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ லைக் தட். இப்போது ஒரு சோர்ஸ் மூலிமா டிஸ்சார்ஜ் பண்ணுறோம் ஸ்பார்க்கை. அந்த ஸ்பார்க் வந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக ஸ்பேஸில் வருது. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸாக ஸ்பேஸில் வரும்போது இங்கே வந்து டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க, 3 ஆக்சிஸு 3 கோஆர்டினேஷன், ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸு எக்ஸ் ஒய் இஜெட் ஃப்ரேம். ஸ்பேஸை 3 ஃப்ரேம்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லையும் அதுக்கு பர்பண்டிகுலராக 90 டிகிரியில் ஒய் ஆக்சிஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது அது ப்ராபகேட் ஆகிற ஆக்சிஸ் வந்து இஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஆம்ப்ளிடியூட் அப்படின்னா மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் தி மெயின் பொசிஷன். இந்த சென்டர் ஆக்சிஸ் பாயிண்ட்டை 0 பாயிண்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த 0 பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமமாக இருக்கிறது ஆம்ப்ளிடியூட், இந்த 0 பாயிண்ட்லேருந்து மேக்ஸிமமாக இருக்கிறது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா பி நாட்னு சொல்லுவோம். ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா இ நாட்னு சொல்லுவோம். இப்போது இந்த வேரியேஷன் ஆஃப் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராபகேட் இன் தி ஸ்பேஸ் இன் தி டைரக்ஷன் ஆஃப் இஜெட் டைரக்ஷன். இதுதான் இந்த டயக்ராமாக ஆசிலேட்டிங் சார்ஜ் மூவிங் ஆகிட்டு இருக்கும்போது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த டயக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஃபிகர் 5.9 ஆசிலேட்டிங் சார்ஜஸ் சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். சார்ஜை ஆசிலேட் பண்ணும்போது எலக்ட்ரிக் சார்ஜ் மேக்னெட்டிக் சார்ஜ் இதை ஆசிலேட் பண்ணி போகும்போது எந்த டைரெக்ஷனில் போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்துருக்கோம் ஒரு ஸ்டேஷனரி சார்ஜு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபஸ்ட் யூனிட்டில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த சார்ஜு மூவிங் ஆகிட்டு இருக்கும்போது யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கும்போது ஸ்டெடி கரண்ட் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். அந்த ஸ்டெடி கரண்ட்டில் ஒரு சார்ஜு, ஒரு ஆசிலேட்டிங் சார்ஜு
அதுக்கு தான் ஸ்டெடி கரண்ட்னு சொல்கிறோம். ஒரு யூனிஃபார்ம் கண்டக்டரில் போயிட்டு இருக்கும்போது அரௌண்ட் தி கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. டைமை பேஸ் பண்ணி போகாமல் ஸ்பேஸை பேஸ் பண்ணி போகிறதுனால இட் இஸ் நாட் டைம் டிபெண்ட், ஸ்பேஸ் டிபெண்ட், லைக் தட். if the charge particle accelerate பண்ணுறோம், சார்ஜ் பார்ட்டிகிளை ஆக்சிலரேட் பண்ணும்போது அதனால இட் ப்ரொடியூஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு சார்ஜ் பார்ட்டிகிளை ஆக்சிலரேட் பண்ணுறோம், அதிவேகமாக முடுக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டையும் எலக்ட்ரிக் ஃபீல்டையும் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. அதான் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆர் சேம் வேரியிங் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஒரே டைமில் வேரி ஆகிட்டு போகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரியிங் டைம், simultaneously magnetic field varying time. The electric field and magnetic field are perpendicular to each other. This wave is known as electromagnetic waves. இந்த வேவ் தான் என்ன கேரக்டர்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ் கேரக்டர் அப்படின்னு நம்ம நேற்றே பார்த்தோம் ப்ராப்பர்ட்டிஸில். இங்கே வந்து எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வேவ்ஸ். அது ப்ராபகேஷன் ஆஃப் டைரக்ஷன் வந்து இஜெட் டைரக்ஷன், பிளேன் கண்டெய்னிங் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வெக்டார். இந்த இடத்துல வெக்டார்னு சொல்கிறோம். அது எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ சமமாக இருக்குது அந்த பிளேனில். ஆசிலேட்டிங் மோஷன் இஸ் ஆல்சோ known as ஆசிலரேட்டட் மோஷன். ஆசிலேட்டிங் அப்படின்னா நம்மளுக்கு ஏற்கனவே ஆசிலேஷன் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு வேவ் தான் ஆசிலேஷன், அப் அண்ட் டவுன். அல்லது நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்படி மேக்ஸிமம் போயிட்டு மீன் பொசிஷன் வந்து இங்கே மேக்ஸிமம் போச்சுன்னா இது ஒரு ஆசிலேஷன், இது ஒரு வேவ் மோஷன். இங்கிருந்து இப்படி மேக்ஸிமம் போயிட்டு இப்படி ரிட்டர்ன் ஆச்சுன்னா இதுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட். மீன் பொசிஷன்லேருந்து இந்த டைரக்ஷனில் இப்படி மேக்ஸிமம் போயிட்டு இருந்தால் இதுக்கு பேர் ஆம்ப்ளிடியூட். ஒன் டு அண்ட் ஃப்ரோ மோஷன் இஸ் known as ஆசிலேஷன் ஆர் வேவ் மோஷன், லைக் தட். இது பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட், இது நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட். இது பாசிட்டிவ் ஆம்ப்ளிடியூட், இது நெகட்டிவ் ஆம்ப்ளிடியூட், லைக் தட். ஸோ இங்கே வெக்டர் ஃபார்மில் சொன்னோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடும் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடும் சேமாக இருக்குது. அதான் வெக்டர் ஃபார்மில் சொல்கிறாங்க. ஆசிலேட்டரி மோஷன் இஸ் ஆல்சோ ஆசிலரேட்டட் மோஷன். இங்கே ஆசிலேட்டிங் மாலிகுலர் ரெண்டு மாலிகுல்ஸ் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைபோல் ஒரு மீன் பொசிஷன்லேருந்து போகுது. அப்போ நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது? எலக்ட்ரோமேட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டு இன் ஃப்ரீ ஸ்பேஸ் எலாங் இஜெட் டைரக்ஷன். இப்போ நம்ம இந்த ஸ்பேஸில் பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் ஆக்சிஸ், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் ஆக்சிஸ். இந்த இதுக்கு பேர் ஷார்ட்லி வி கால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம், அல்லது இஎம் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த விஎம் வேவ்ஸ் எந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் இஜெட் டைரக்ஷனில் போயிட்டுருக்கு. அதான் டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன், அது போயிட்டுருக்கிற டைரக்ஷன் வந்து இஜெட் டைரக்ஷன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார் பாயிண்டிங் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், தென் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் பாயிண்டிங் அலாங் ஒய் ஆக்சிஸ், மியூச்சுவலி பர்பெண்டிகுலர் டு போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ரெண்டுமே எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் 90 டிகிரியில் இருக்குது. அதான் மியூச்சுவலி பர்பெண்டிகுலர். இங்கே இஎக்ஸ் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் டைரக்ஷனில் போகுது. அப்போ அதோட வேல்யூ இ0. அப்படின்னா ஆம்ப்ளிடியூடு. சைன் நம்ம போயிட்டு இருக்கிறவே இப்படி வேவ் ஃபார்மில் போச்சுன்னா இதுக்கு பேர் சைன் வேவ்னு சொல்லுவோம். இப்படி வேவ் ஃபார்மில் போச்சுன்னா இதுக்கு பேர் சைன் வேவ்னு சொல்லுவோம். ஸோ சைன் கேஇஜெட் மைனஸ் ஒமேகா டி. இதே மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிறோம், by ஈக்குவல் டு b0 sin kz மைனஸ் ஒமேகா டி. இங்கே ஒமேகா அப்படின்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி குறிக்குது, கேனா வேவ் நம்பரை குறிக்குது, E0 அண்ட் B0 அப்படின்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் ஆசிலேட்டிங் சார்ஜஸ். ஆம்ப்ளிடியூட் E0னா ஆம்ப்ளிடியூட் நான் சொல்லியிருக்கேன். மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் பொசிஷன் எது வரைக்கும் இருக்கோ அதான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி வேவ். இந்த சைடில் பார்த்தோம்னா ஒரு மீன் பொசிஷன்லேருந்து மேக்ஸிமம் பொசிஷன் ஆம்ப்ளிடியூட், இதான் ஆம்ப்ளிடியூட். எலக்ட்ரிக் ஃபீல்டும் E0ங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட், B0ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட். கே அப்படின்னு சொன்னால் வேவ் நம்பர், ஒமேகா அப்படின்னு சொன்னால் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ். இந்த ரெண்டு வேவ் போது அதோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. கே அப்படின்னா யூனிட் வெக்டார், வேவ் நம்பர் அது யூனிட் வெக்டாராக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. propagation of vector unit vector denotes the direction of propagation of electromagnetic waves. K வந்து எந்த டைரக்ஷனில் போகுது நம்மளுக்கு IJKன்னு தெரியும். கேங்கிறது இஜெட் டைரக்ஷனில் அது ப்ராபகேட் ஆகி போகிறதுனால கே வேவ் நம்பர்னு சொல்கிறோம். ஸோ போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆசிலேட்ஸ் வித் ஃப்ரீக்வன்சினா அதிர்வெண். நம்மளுக்கு ஆல்ரெடி we know velocity equal to wavelength into frequency.
இங்கே v by lambda equal to frequency. இது பேசிக் ஃபார்முலா. v equal to lambda into mu. நம்ம mu வேணும்னா velocity by wavelength. இங்கே வந்து என்னன்னா frequency of electromagnetic waves which is equal to the frequency of source. எந்த சோர்ஸ் வந்து எந்த சோர்ஸ் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது வேரியஸ் சோர்சஸ் மூலிமா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அந்த சோர்ஸோட ஃப்ரீக்வன்சியும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆசிலேட்டிங் சார்ஜ் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். எந்த ஆசிலேட்டிங் மூலிமா எந்த எந்த மெட்டீரியல் மூலிமா நம்ம ஆசிலேட் பண்ணுறோமோ அது மூலிமா நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வருது. போத் ஃப்ரீக்வன்சிஸ் ஆர் சேம். இப்போ ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம் எப்சிலான் நாட் அப்படின்னு சொன்னோம்னா இ நாட் ஆல் பி நாட் அப்படின்னு சொன்னோம்னா இ நாட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குது, பி நாட்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குது. நம்ம வந்து ரெண்டுமே ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கு போயிட்டுருக்கு. அந்த இதோட ஆம்ப்ளிடியூட் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூடும் ரெண்டு கம்பைனான எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் எதுக்கு ஸ்பீடுக்கு ஈக்குவலாக போகுதுன்னா வெலாசிட்டி ஆஃப் லைட்டுக்கு ஈக்குவலாக போகுது. தர்ஃபோர் சி அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் லைட் ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இது ஒரு பேசிக் ஃபார்முலா. சி ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட். இந்த ஃபார்முலா எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஃபோர்ஸ் acting on the magnetic field ஓட வேல்யூ BQV. Bனா magnetic field, Qனா சார்ஜ் magnetic field ஓட சார்ஜ், Vனா அது போற velocity. இது பேசிக் ஃபார்முலா. ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஓட வேல்யூ E into Q. Eனா எலக்ட்ரிக் ஃபீல்டு, Qனா சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு. இங்கே வந்து ரெண்டுமே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸில் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குது, இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை குறிக்குது. இது ரெண்டும் கம்பைன் தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ரெண்டு பேர்த்தோட எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபோர்ஸும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் சமமாக இருக்குது. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸோட வேல்யூ இந்த பக்கம் இது ரெண்டு ஈக்குவேட்டாக இருக்கனால ரெண்டு ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணுறோம். இது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட சார்ஜும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட சார்ஜும் சேம், ஒரே பார்ட்டிகுலர் தான் ஆசிலேட் பண்ணுறோம். அப்போ வந்து பிவி ஈக்குவல் டு இ அப்படிங்கிறது. விங்கிறது வெலாசிட்டி, ஸோ இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு, பினா மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ வெலாசிட்டி தான் வேணும். வி ஈக்குவல் டு இ பை பி. இந்த ஃபார்முலா எப்படி வந்துன்னு சொல்கிறக்கு இதான். இவங்க வந்து வி வந்து சியாக மாறிடுது, ஏன்னா இட் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் லைட். சி டினோட்ஸ் ஃபார் speed of light or velocity of light equal to E naught by B naught. Amplitude of electromagnetic waves divided by magnitude of electromagnetic waves. E naught B naught அப்படின்னா ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் வேக்யூம். எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீ ஸ்பேஸில் போகுது. இது இன் எனி மீடியம். நம்மளுக்கு மீடியம் தெரியல அப்படின்னு சொன்னோம்னா அதோட ஸ்பீட் ஆஃப் இ நாட்டும் பி நாட்டோட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்னா ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். Therefore, V equal to E naught by B naught less than velocity of light. So, energy of electromagnetic waves comes from the energy of oscillating charges. இந்த மூலிமா இந்த ஆசிலேட்டிங் சார்ஜ் இதோட எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்னா இங்கே எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இதில் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு எதுக்கு ஈக்குவலர்னா ப்ரொடியூஸ் பண்ணுற ஆசிலேட்டிங் சார்ஜ் ப்ரொடியூஸ் பண்ணுற மெட்டீரியலை பொறுத்து இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் சம் 5.3. இங்கே இந்த சம் வந்து இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி வருது. சி ஈக்குவல் டு இ நாட் பை பி நாட் அல்லது வி ஈக்குவல் டு இப்போ தான் நம்ம பார்த்தோம் V velocity equal to E naught by B naught அப்படிங்கிற வேல்யூவில் வருது. இங்கே டைரெக்டாக வியோட வேல்யூ கேட்குறோம். எக்ஸாம்பிள் 5.3. Compute the speed of electromagnetic wave in a medium. If the amplitude of electric and magnetic field, amplitude அப்படின்னா E naught, E naught ஓட வேல்யூ 3 × 10⁴
நியூட்டன் பர் கூலும். இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு ஃபார்முலா ஃபோர்ஸ் பர் சார்ஜ். இது பேசிக் ஃபார்முலா ஃபஸ்ட் யூனிட்டில் படிச்சுப்பீங்க. ஃபோர்ஸ் அப்படின்னா யூனிட் வந்து நியூட்டன், சார்ஜ் அப்படின்னா கூலும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் வந்து 3 × 10⁴ நியூட்டன் பர் கூலும். மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட்டு 2 × 10⁻⁴ டெஸ்லா. மேக்னெட்டிக் ஃபீல்டோட யூனிட் 2 × 10⁻⁴ டெஸ்லா இது கிவன். ஸோ சொல்யூஷன், தி ஆம்ப்ளிடியூட் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு E0 equal to 3 × 10⁴ Newton per coulomb. Amplitude of the magnetic field B0 equal to 2 × 10⁻⁴ Tesla. Therefore, speed of the electromagnetic waves in that medium. Speed அப்படின்னா v குறிக்குது. ஸ்பீடுனாலும் ஒன்று தான், வெலாசிட்டினாலும் ஒன்று தான். ஸ்பீடுங்கிறது ஸ்கேலார் குவான்டிட்டி, வெலாசிட்டிங்கிறது வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இங்கே ஸ்பீடு தான் கேட்குறாங்க. E0/B0 இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது v equal to E0/B0. இது 5.3 எக்ஸாம்பிள் சம்மு. E0ஓட வேல்யூ 3 × 10⁴ கொடுத்துருக்கான். B0ஓட வேல்யூ 2 × 10⁻⁴ கொடுத்துருக்கான். இந்த -4 10⁻⁴ மேலே போச்சுன்னா +4. ஸோ 3/2 × 10⁴ × 10⁴. ஸோ இந்த 3/2 கட் பண்ணோம்னா 1.5. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 10⁸. ஸோ வெலாசிட்டி அல்லது ஸ்பீடு இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி வி நோ ஸ்பீடு அப்படின்னா டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் அப்படின்னா மீட்டர், டைம்னா செகண்டு. ஸோ இங்கே ஸ்பீடுனாலும் வெலாசிட்டினாலும் அதோட யூனிட் மீட்டர் பர் செகண்டுன்னு போடணும். ஏன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எந்த சொல்யூஷன் வருதோ அந்த சொல்யூஷனோட யூனிட் போட்டால் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். இதில் ஏதாச்சும் ஒன்று மிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு சம் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை அப்ளை பண்ணால் அந்த பேஸ்ட் ஆன் தி சம் 2 மார்க் சம்னா ஃபார்முலாக்கு 1/2 மார்க் அல்லது 1 மார்க் அலாட் பண்ணுவாங்க. சப்ஸ்டியூஷனுக்கு 1/2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. ஆன்சர் வித் யூனிட்டுக்கு ஒரு 1/2 மார்க் அலாட் பண்ணுவாங்க. அந்த கீயை பேஸ் பண்ணி வரும். ஆனால் அந்த சம்முக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம மாற்றிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட்டு நம்ம